டெக்ஸ்கோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல பிக்ஸ்பேக்ஸ் நியூ ப்ராஜெக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். 2024ஓட பெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் இதை சொல்லுவேன். 20,000 ரூபாயில ஒரு நல்ல ப்ராஜெக்டர் சொல்லுங்கன்னு ரொம்ப நாளா கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல வந்து புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பிக்ஸ்பேக் நியோ ட்ரூ சினிமா 1080 பிக்சல் 2GB RAM 32GB ROM 4K அப்ஸ்கேல் பண்ணுறது கெப்பாசிட்டி இருக்குது. கைரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. IPS LCD ஸ்க்ரீனு. இது வந்து ஒரு ஜப்பான் மேட் ப்ரொஜெக்டர். பாக்ஸில் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7500 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, லூமன்ஸ் வந்து 8500, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 9, ஸ்க்ரீன் சைஸ் வந்து 300 இன்ச் வரைக்கும் போடணும். லேம்ப் லைஃப் வந்து 40,000 hours, பவர் கன்சப்ஷன் 140. இது இல்லாமல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் இன்னும் போக சொல்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்ஸ்பேக்ஸோட வாரண்டி கார்டு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம் பிக்ஸ்பேக்ஸ் ப்ராஜெக்டரை. சரிங்களா? ப்ரொஜெக்டர் பார்க்க செம்மையாக இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு ஒரு மெஷ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து ட்ரைபாட் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ இருக்குது. ப்ரொஜெக்டரை LCD ஸ்க்ரீன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான இது. ஸோ இந்த இது எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீலிங் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூவும் வரும். சரிங்களா? ஸோ கலர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஷ் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு லென்ஸ் கேப்பு. ஸோ ஃப்ரண்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்சார் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சென்சார் இருக்குது. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் HD ரெசல்யூஷன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கிரில்லோடு உங்களுக்கு வருது. ஸோ லுக்கும் வந்து சூப்பர். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன். ஸோ பிக்ஸ்பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேண்ட் கேபிள், அதுக்கப்புறம் வந்து 2 USB போர்ட்டு, ஒரு HDMI போர்ட். இந்த ஒரு HDMI போர்ட் வந்து உங்களுக்கு HDR சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? ஆர்க் சப்போர்ட்டோட உங்களுக்கு HDMI போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் AV போர்ட்டு, ஒரு 3.5mm ஜாக்கு. இங்கே வந்து பவர் கேபிளுக்கான ப்ளக்இன் பண்ணுற ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புஷ் டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு அழுத்துனீங்கன்னா டஸ்ட் ஃபில்டர் வந்து வெளியே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நல்ல குவாலிட்டியான டஸ்ட் ஃபில்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே அழுத்தினீங்கன்னா அதே வந்து லாக் ஆகிடும். அக்சசரிஸ் பார்த்துடலாம். ஸோ அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரெட் ப்ளூ 3D கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 2 டான்சோவில் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி. ஸோ 2 ரெட் ப்ளூ 3D கிளாஸு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த டிஷ்ஷிவி கனெக்ட் பண்ணுற ஒரு 3.5mm ஜாக்கோட அந்த கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிமோட்டு. ஸோ ரிமோட் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெனு, அப்புறம் ஃபோக்கஸ்க்கான அட்ஜஸ்ட் பட்டன், பவர் பட்டன். சரிங்களா? SSL போடுற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பவர் கேபிள் வந்து 2 பின் பவர் கேபிள் வந்து கொடுக்குறாங்க. ஒரு HDMI ஹை ஸ்பீட் HDMI கேபிள் வந்து உங்களுக்கு கூடவே வருது. இங்கே பாருங்கள். ஸோ ஹை ஸ்பீட் HDMI கேபிள், HDMI ஆர்க் சப்போர்ட் பண்ணுறது, டால்பி சப்போர்ட்டும் இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்குது. நான் இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு யூசர் மேனுவல். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ என்னென்ன இருக்குது, ஒரு குயிக் ஸ்டார்ட்டு, ஃபங்க்ஷன் ஓவர்வியூ, அதுக்கப்புறம் பேக்கிங் லிஸ்ட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்புட் சோர்ஸு, HDMI AV கனெக்ஷனு. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து ப்ரொஜெக்டர் கனெக்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள். ஸோ எவ்வளோ நேட்டிவ் ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுறது, ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஸ்பீக்கரோட கெப்பாசிட்டி எவ்வளோ, போர்ட்டுக்கான அந்த ஆடியோ ஃபார்மேட்ஸு, ஸோ வீடியோ ஃபார்மேட் சப்போர்ட்டட். இதெல்லாம் கிளியராக இருக்குது இந்த யூசர் மேனுவலில். ஸோ என்ன வந்து டபுள் ஷூட் பண்ணணும் சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு அக்சசரிஸ். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். வாங்க ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். மேலே பாருங்கள், உங்களுக்கு ரெட் கலர் லைட் எரியும். ஆன் பண்ணோன்னே ஒயிட்டாக மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிக்ஸ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு இதுவாக இருக்குது. ஸோ பூட் செட் டைம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு விஷயம் இதில் வந்து என்னென்னா, உங்களுக்கு எப்பவுமே நம்ம ப்ரொஜெக்டரில் வந்து மேனுஃபேக்சரர் தப்பு பண்ணுறது என்னென்னா 5TV ஸ்டிக்ஸ்க்கு ஏன் போகிறாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரேமும் ராமும் கம்மியாக கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு
எவ்வளோ ரேம் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 GB ரேம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஸ்டோரேஜ் வந்து 32 GB வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ பூட் டைம் இவ்வளோ எடுத்துக்குது. ஹோம் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சரிங்களா? வைஃபை பொறுத்த வரைக்கும் டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரீமிங் வந்து செம்மையாக இருக்குது. செம்ம ஃபாஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அதேமாதிரி வீடியோவோட ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா அது வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ப்ரொஜெக்டரில் 60 Hz வந்து கொண்டு வந்திருக்காங்க. 60 Hzனால உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நான் வீடியோ டெஸ்ட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹோமு, அதுக்கப்புறம் ஆப்பு, அப்புறம் வீடியோ, அப்புறம் மியூசிக், அப்புறம் செட்டிங்ஸ் தான் உங்களுக்கு மெயினாக இதில் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வைஃபை வந்து டியூவல் பேண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் இருக்குது. இன்புட் சோர்ஸில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். 5 TV ஸ்டிக்ஸு இல்லைனா நீங்கள் HDMI ஒரு போர்ட் கொடுத்துருக்கிறதுனால எய்தர் 5 TV ஸ்டிக்ஸோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஸ்ட்ரீமிங் டிவைஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏவி, அதாவது டிஷ் டிவிலையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். மீடியா சென்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பென்ட்ரைவில் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கிளியராக காட்டும். ரெண்டு யூஎஸ்பி போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணுற ப்ளூடூத் 5.1 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் வந்து உங்களுக்கு சவுண்ட் பார் வந்து 2-வே ஆடியோ. ஸோ நீங்கள் வந்து எதர் நீங்கள் சவுண்ட் பாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ரொஜெக்டர் ஸ்பீக்கரை. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தில் வந்து நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம். இப்போ அடுத்தது பூட் சோர்ஸு. ஸோ பூட் சோர்ஸ் தான் மெயினாக வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் அது வந்து அஃபெக்ட் ஆகும். அங்கே பாருங்கள் ஸ்டாண்ட் பை மோடு வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பவர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வரா மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஹோம் பேஜ் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். சப்போஸ் வேண்டாம் எனக்கு 5 TV ஸ்டிக்ஸ் எடுத்ததுமே ஆன் ஆகணும், ஹோமுக்கு போகக்கூடாது அப்படின்னா நான் HDMI கொடுத்துட்டேன்னா 5 TV ஸ்டிக்ஸ் வந்து வந்துடும். இல்லை நான் டிஷ் டிவி வேணும்னா ஏவியில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த கஸ்டமைஸ்க்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. லாங்குவேஜ் வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்னா டிவைஸு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் வந்து ரெசல்யூஷன். அங்கே பாருங்கள். ஸோ ரெசல்யூஷன் வந்து 1920x1080, அதாவது ஃபுல் HD ரெசல்யூஷன். DDR சைஸ் வந்து 2 GB ரேம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் வந்து 32 GB. வெர்ஷன் ஆண்ட்ராய்டு வந்து 9 வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்னடா நான் ஆண்ட்ராய்டு 9ன்றதுனால கொஞ்சம் ஏதாவது லேகாக இருக்குமானா கிடையாது. அதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க அப்ளிகேஷன் செம்மையாக இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு போக போக. சிஸ்டம் அப்கிரேட் வேணால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லொக்கேஷன், டேட் அண்ட் டைம், அதுக்கப்புறம் ரீசெட் வேணால் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இவங்க கொடுத்துருக்க சிஸ்டம்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ். அதர்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா அதர்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் ஆகிருக்கு, அதில் ஆப் பர்மிஷன், இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் அப்கிரேடுக்கான இதுவும் இருக்குது. அதை வந்து செக் பண்ணிவிட்டு சப்போஸ் வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து கரண்ட் வெர்ஷன். ஸோ இதில் நம்ம ப்ரொஜெக்டர் செட்டிங்ஸ், இன்புட் சோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு HDMI, AV, USB. ஸோ எது வந்து ப்ளக்இன் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து ப்ரொஜெக்டர். ஸோ ப்ரொஜெக்டர் இது உள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு மெயினான விஷயம் இருக்குது. ப்ரொஜெக்ஷன் மெத்தட் வந்து ரியராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சீலிங், ரியர் சீலிங். ஸோ ரியர் சீலிங்னா இப்படி ஜஸ்ட்டு டில்ட் ஆகிடும். சரிங்களா? இதுலேருந்து ஃப்ரண்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி சீலிங் மவுண்ட் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் சீலிங் மவுண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணுற மெத்தடுக்கு. அதுக்கப்புறம் பிக்சர் ஃபோக்கஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வேணும்னாலும் ஆட்டோமேட்டிக் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் பூட் பண்ணணுன்னாலும் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எங்கேயாவது ப்ரொஜெக்டரை நகர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். அதேமாதிரி ட்ரபிசாய்ட் செட்டிங்ஸ் வந்து ஆட்டோ கீஸ்டோன் இருக்குது. நான் ஏற்கனவே காமிச்சேன் உங்களுக்கு ஆட்டோ கீஸ்டோன் எப்படி வேலை செய்யும் அப்படின்ட்டு. 4 ட்ரபிசாய்டுன்னு இருக்குது. ஸோ இது வந்து 4 எண்டுலையும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இந்த எண்டு, அதுக்கப்புறம் இந்த எண்டு, அதுக்கப்புறம் இந்த எண்டு எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் சப்போஸ் இது பாருங்கள் இப்படி நீங்கள் ப்ரொஜெக்டர் வந்து எந்த சைடு வச்சு வேணாலும் அதை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். சரி இங்கே பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கொண்டு வந்துக்க முடியும். இன்னொரு விஷயம் இந்த ப்ரொஜெக்டில் என்னென்னா, நீங்கள் மற்ற ப்ரொஜெக்டரில் வந்து இந்த கார்னரில் வந்து பிளர் இருக்கும். ஸோ இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். நான் இப்போ வந்து லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ அவங்க கொடுத்துருக்க 8000 லூமன்ஸ்க்கு எப்படி வந்து கிளியராக இருக்குது பாருங்கள். இன்னொரு விஷயம், இந்த கார்னரில் வந்து பிளர்ரே இல்லை பாருங்கள். ஸோ அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல பிளர் இருக்கும். ஒரு 5% பிளர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் நிறைய ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து பிளர் வந்து சுத்தமாக கிடையாது. அந்த அளவுக்கு ஃபைனாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சைனாக்கும் ஜப்பானுக்கும் இப்போ தான் எனக்கு வித்தியாசம் தெரியுது. ஸோ 4 ட்ரெபிசாய்டர் பார்த்துட்டோம். ஸ்கேல் பாருங்கள். ஸோ டிஸ்பிளே ஸ்கேலை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சின்ன சைஸாக ஆக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸு அதுக்கேற்ற மாதிரி மாறும். இல்லை வேண்டாம் அப்படின்னா பெரிய சைஸுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆட்டோ கீஸ்டோன் பூட் பண்ணும்போது ஆட்டோ கீஸ்டோன் வேலை செய்யணும் அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோ கீஸ்டோன் மூவ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து மாறும்.
அப்டக்கல் அவாய்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரொஜெக்டர் வந்து இங்கே ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இமேஜ் வந்து நகர்ந்துரும் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு ஆப்ஜெக்ட்ன்றதை கண்டுபிடிச்சி. ஸோ அதுக்கு தான் வந்து கேமரா சென்சார் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த சென்சார் மூலயமா அது கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை வந்து நகர்த்திக்கும். ஸோ அது வேணும்னாலும் நம்ம அதை வந்து ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஓவராலாக செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா. சரிங்களா, இங்கே பாருங்கள், நான் சும்மா ஜஸ்ட் ஒரு டில்ட் பண்ணுறேன். ப்ரொஜெக்டர் மூவ் பண்ண உடனே இங்கே ஆட்டோ ஃபோக்கஸும் ஆட்டோ கீஸ்டோனும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிட்டு கரெக்டாக அது வந்து செட் பண்ணி வச்சுது பாருங்கள். ரொம்ப ரிஃபைண்டாக தான் ஒர்க் ஆகுது. சின்ன அங்கங்கே டிஸ்டார்ஷன்லாம் கிடையாது. ஆட்டோ கீஸ்டோன் ஆட்டோ ஃபோக்கஸ் சூப்பராக ஒர்க் ஆகுது. சரிங்களா, வாங்க இந்த ப்ரொஜெக்டரோட வீடியோ டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ லைட் ஆஃப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. த்ரோ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ பெருசாக வந்து ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஒரு 7.5லேருந்து 8 அடி தான். பட் உங்களால் ஃபுல்லாக வந்து ஒரு 100 இன்ச்சு கவர் பண்ணுற மாதிரி அதால் ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு த்ரோ ரேஷியோ வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இந்த ப்ரொஜெக்டரில். சரிங்களா, ஸோ வாங்க வீடியோ டெஸ்ட் போயிடலாம். ஸோ இதில் வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, இப்போ கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து எதுக்கு ஜென்ரலாக சொல்லுவாங்க அப்படின்னா, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக் லெவலும் ஒயிட் லெவலும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு தான் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு வந்து 7500:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து கொடுக்குறாங்க. ஸோ ட்ரூ கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பிளாக் லெவல் எப்படி இருக்குது பாருங்கள். பிளாக்காக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு தெரியணும் அப்படின்றதையும் அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாருங்கள். ஸோ கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதான். இன்னொரு விஷயம், இதில் வந்து உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க CPU பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதில் ஹை சிலிகான் குவாட் கோர் CPU, அதாவது MTKன்னு நார்மலாக நம்ம இப்போ ட்ரெடிஷ்னல் ப்ரொஜெக்டரில் பார்க்குற அந்த ப்ராசஸரை விட இது வந்து குவாட் கோர் CPU எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சினிமேட்டிக் இன்ஜின் 2.0 வித் டெடிகேட்டட் GPU மேல் 450 MP. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டடாக வந்து கிராஃபிக் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன உங்களுக்குன்னா கேமிங் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 60 Hz. ஸோ கிட்ட நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரீம் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த லேக் இருக்காது, அப்படியே லேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு இதில் சுத்தமாக வராது. ஸோ கான்ட்ராஸ்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், இதில் கொடுத்துருக்க பிரைட்னஸும் வந்து உங்களுக்கு 8000 லூமன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு லைட் போட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே பட்ஜெட் ரேஞ்சில் வருது. அதுதான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட்டாக பண்ண வேண்டியது. இன்னொன்று நான் சொல்லிடுறேன், இதில் ரெசல்யூஷன் என்ன ப்ரோ காட்டவே இல்லை நீங்கள் அப்படின்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நான் இப்போ 5 TV ஸ்டிக்கில் தான் காட்டுறேன். சரிங்களா, ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 1080p 5 TV ஸ்டிக்கில் வந்து 1080p தான் உங்களுக்கு வரும். ஸோ இன்னும் நீங்கள் வந்து உங்களுக்கு 4K பார்க்கணும் அப்படின்னா ரியல்மி ஸ்டிக்கில் கனெக்ட் பண்ணிங்கன்னா 4K சப்போர்ட் கண்டிப்பாக இது வந்து பண்ணும். இப்போ என்கிட்ட ரியல்மி ஸ்டிக் இல்லை, அதனால தான் நான் சொல்கிறேன். பட் ரியல்மி ஸ்டிக் வச்சுருக்கோங்க, இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து 4K வந்து சப்போர்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும்னா ஷார்ப்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். 1080p நேட்டிவ் வச்சுருக்கவங்க 4K அப்ஸ்கேல் பண்ணி காட்டக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ வந்து 5 TV ஸ்டிக் இருக்குது. இப்போ இதில் பிக்சர் செட்டிங்ஸும் நம்ம வந்து இந்த 3 டாட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பிக்சர் செட்டிங்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே வந்து 16:9 இருக்குது. நீங்கள் மாற்றி 4:3 பாயிண்ட் டு பாயிண்ட், பெனோரமா, பர்சன், ஜூம் 1, ஜூம் 2, ஃபிலிம்மு, சப்டைட்டில், ஆட்டோ இல்லை 16:9 வச்சுக்கலாம். அட்வான்ஸ்டு பிக்சரில் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வார்ம் இருக்குது, கூல் இருக்குது, ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ளூ எக்ஸ்டெண்டு, ஓவர் ஸ்கேன், இந்த மாதிரி பல செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா, அதேமாரி சவுண்டு வந்து இதில் HDMI ஆர்க் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு HDMI போட்டே போதும் உங்களுக்கு சவுண்டு கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை வந்து வீடியோ பார்க்கறதா இருக்கட்டும். சரௌண்ட் சவுண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. DBX2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SW3 3D. ஸோ சவுண்ட் டிவைஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து ரா இருக்குது, SBDF அவுட்புட்டில் வந்து ஆர்க்கில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ யூஸ் ஹெட்செட் இருக்குது, டிவி ஸ்பீக்கர் இருக்குது, SPDFன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்க்கு அப்படின்னு சப்போர்ட் தனியாக இருக்குது பாருங்கள். HDMI ஆர்க்கு நல்லா யோசிச்சுக்கோங்க. வெறும் 18,000 19,000 பட்ஜெட் ரேஞ்சில் HDMI ஆர்க்கோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. டால்பி வந்து இது சப்போர்ட் பண்ணும். சரிங்களா, ஸோ இது வந்து சவுண்டு அட்வான்ஸ்ட் ஆடியோக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் வச்சுக்கலாம், பேலன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து 5 TV ஸ்டிக்கில் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வெளியே வந்துடுவோம். 5 TV ஸ்டிக்ஸ் இல்லாமல் இப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாக இதில் வந்து யூடியூப் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த யூடியூப்பில் போய்ட்டு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அதில் வந்து உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா,
ஸோ அதில் இருக்க யூடியூப்பில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன ரெசல்யூஷனில் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப். ரெண்டாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், 2GB ரேம்ன்றதுனால. ஸோ 720 பிக்சல் இருக்குது. நான் வந்து 1080pக்கு மாற்றுறேன். ஸோ 1080pக்கு மாற்றிட்டு உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸ்ட்ரீம் வந்து பாருங்கள் அஃபெக்டே ஆகலை. ஸோ எவ்வளோ சூப்பராக வந்து ஸ்ட்ரீம் ஆகுது பாருங்கள். சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வீடியோ குவாலிட்டிலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், வீடியோவில் வந்து நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பிக்சர் கஸ்டமைசேஷனோட உங்களுக்கு ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு நல்ல ஒரு ப்ரொஜெக்டர் 60 Hz கொண்டு வர மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து அதிசயம் தான். ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பர். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ சவுண்டு ஈக்குவலைசர் செட்டிங்ஸையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ அதுவுமே இந்த ப்ரொஜெக்டில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வருது. இது அதிகபட்சம் 300 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செம்ம பஞ்சி கலர், உங்களுக்கு பிளாக் லெவலாக இருக்கட்டும், இதோட விவிட்னஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா உங்களுக்கு கவனிக்க வேண்டியது, இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு டஸ்ட்டு போகாத அளவுக்கு நல்லா என்கேஸ்டு கேப்சியூல் சேம்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டஸ்ட்டு சுத்தமாக வந்து உள்ளே போகாது. ஸோ ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டஸ்ட் ஃபில்டரோட. ஸோ அதனால் உங்களுக்கு சுத்தமாக உள்ளே வந்து டஸ்ட்டுன்றது கொஞ்சம் கூட வந்து உள்ளே போகாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஸ்க்ரீனிங் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஏர்ப்ளே மூலிமா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஐஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஆண்ட்ராய்டுனா மிராகாஸ்ட் வச்சு பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஓவரால் பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்தது நம்ம இப்போ லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வழக்கம் போல் எல்லாரும் வந்து பொய் சொல்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். 8000 சொல்கிறாங்க. நம்ம இங்கே வச்சு பார்த்தோம்லாம் கரெக்டாக தெரியாது. யூஸ்வலாக நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், ஒயிட் கலர் ஸ்க்ரீனில் சென்டர் பாயிண்ட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையான லூமன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதில் வந்து 2500 சென்டர் பாயிண்ட்டில் வருது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து மர்ச் பண்ணிங்க அப்படின்னா இதோட லூமன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் எல்லா எண்ட்லேயும் காமிச்சிடுறேன். ஸோ எந்த அளவுக்கு லூமன்ஸ் இருக்குது அப்படின்றது இங்கே பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு கிட்ட வருது. அவங்க சொன்னது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2600, சரிங்களா, 2600 சென்டரில் அதிகபட்சம் லூமன்ஸ் வந்து இதில் வருது. ஸோ இங்கே வந்து ப்ரொஜெக்டரில் வந்து நீங்கள் லைட்டு போட்டால் உங்களுக்கு தெரியுது. ஸோ நான் லூமன்ஸும் சொல்லிட்டேன், லூமன்ஸும் அக்யூரேட்டாக தான் இருக்குது. லைட்டு போட்டாலும் உங்களுக்கு இமேஜ் வந்து வாஷ் அவுட் ஆகலை. ஸோ லூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டானதாக இருக்குது. இப்போ ஃபேன் நாய்ஸ் டெஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபேன் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு ஃபேன் நாய்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ 50 தாண்டல, 50 டெசிபல் வந்து தாண்டல. ஸோ ஃபேன் நாய்ஸை வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இது பெரிய பாக்ஸாக இருக்குது. ஸோ இதனால் செம்ம ஃபேன் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுனால நீங்கள் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பாதிக்காது. ஸோ ஃபேன் நாய்ஸ் வந்து 50 டெசிபல் கம்மி தான் இருக்குது. நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். அது கூட இந்த இடத்துல வச்சு பார்க்க முடியும். கொஞ்சம் 10 feet 20 feet கொஞ்சம் அப்படியே அவே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 40 டெசிபல் தான் உங்களுக்கு. இந்த ரூமோட நாய்ஸே வந்து 40 டெசிபல், சரிங்களா. ஸோ சவுண்டு நாய்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பர் தான். ஸோ ஃபேன் நாய்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு அடுத்த கொஷின் வரும். ஸோ டெம்பரேச்சர் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஃபேரன் ஹீட் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நான் 8 hours யூஸ் பண்ணிட்டேன் இந்த ப்ரொஜெக்டரை. வெண்ட்லேயே 90 தாண்டல. சீரியஸாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்டன் தொடுற இடம், ஸோ நைட் இருட்டில் வந்து பட்டன் ஹைலைட் ஆகி காட்டும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். 84 இங்கே பாருங்கள். ஸோ லென்ஸில் வந்து 80, இங்கே வந்து 81.2. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 77. ஸோ ஓவராலாக உங்களுக்கு 90க்கு மேலே வந்து 90, 109க்கு 109, 111, 109க்கு மேலே தாண்டல. 120க்கு மேலே வந்து போச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியது, சரிங்களா. இதில் வந்து 110க்கு மேலே வந்து தாண்டல. ஸோ இது வந்து 8 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே ஆகாது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம மிராகாஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். மிராகாஸ்ட் உள்ளே போயிடுங்க, டிஃபால்ட்டாக ஹோமில் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலில் உள்ள வந்து இங்கே கேஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இங்கே இந்த இடத்துல இங்கே ஸ்க்ரீன் கேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும், சரிங்களா. இங்கே கீழே இருக்க பாருங்கள் ஸ்க்ரீன் கேஸ்ட். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் ஃபார் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் வந்து ஆண்ட்ராய்ட் 26 அந்த ஓரத்தில் வந்து ஆண்ட்ராய்ட் 2665 இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுத்த உடனே உங்கள் மொபைலில் இருக்கிறத அப்படியே வந்து இந்த இடத்துல வந்துடும். இங்கே பாருங்கள். ஸோ அக்ரி அண்ட் கண்டினியூ. ஸோ இப்போ நான் இங்கே என்ன ஓப்பன் பண்ணாலும் ஸோ பை டிஃபால்ட் உங்களுக்கு அது அங்கே ஓப்பன் ஆகும். ஸோ மிராகாஸ்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிச்சேன். இங்கே பாருங்கள்,
டக்குன்னு வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ ஸ்க்ரீன் ரெசல்யூஷனும் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நான் இங்கே மூவ் பண்ணுறேன், அங்கேயும் வந்து அவ்வளோ டிலே இல்லாமல் வருது பாருங்கள். ஸோ கேஸ்டிங்கும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ டஸ்ட்டு போகாது சொன்ன பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த மெஷ் எல்லாம் வந்து எப்படி க்ளோஸ்டு இன்ஜின் சொல்கிறாங்க. இதுதான். ஸோ இது மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு வந்து சுத்தமாக போகாது. எங்கே ஃபில்டர் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் எடுத்து தொடச்சிடலாம். மற்ற இடத்துலலாம் வந்து டஸ்ட்டே போகாது. அதனால என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு லாங் லைஃப் ப்ரொஜெக்டர் வரும், டஸ்ட் ஃப்ரீ ப்ரொஜெக்டர். ஸோ இங்கே வந்து ரிமோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை ரிமோட்டுக்கும் நார்மல் ரிமோட் என்ன வித்தியாசம்னா, இந்த பேக்கில் வந்து ப்ரொஜெக்டர் இருக்குது. நான் இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி மூவ் பண்ணால் மட்டும் இல்லை, நான் இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி மூவ் பண்ணாலுமே எனக்கு என்ன 4 சைடும் வந்து பண்ணலாம். ஸோ அதனால் என்ன பெனிஃபிட்னா டைப்பிங் எரர் வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணலாம் இந்த ப்ரொஜெக்டரில். ஸோ சவுண்ட் டெஸ்ட் பாருங்கள், டால்பி சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால சவுண்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டு பாருங்கள். ஸோ சவுண்டு வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரெபிளாக இருக்கட்டும், பேஸாக இருக்கட்டும் ரொம்ப இது பண்ணியிருக்கு. அதே மாதிரி கஸ்டமைஸும் நம்ம வந்து இதில் பண்ணிக்கலாம். ஏற்கனவே காமிச்ச மாதிரி செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. டால்பி சப்போர்ட் கொடுத்ததுனால ஸ்பீக்கர் வந்து ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது. பேஸ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிளியராக வருது. ரொம்ப இறையில டாப் எண்டில் 100ல் வச்சாலும் உங்களுக்கு அந்த இறைச்சல் வந்து சுத்தமாக கிடையாது. ஸோ ஸ்பீக்கர் வந்து ப்ரொஜெக்டர் ஸ்பீக்கரே வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது. சரிங்களா? அவங்க கொடுத்துருக்க ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு நல்ல வாட்டேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில். சரிங்களா? ஸோ சவுண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பர் தான். ஸோ அவ்வளோதான், எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம ரிவ்யூ பண்ணதில் 2024 நல்ல ப்ரொஜெக்டர் அப்படின்றது ஜஸ்டிஃபை ஆகிடுச்சு. இந்த ப்ரொஜெக்டரோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து அமேசானில் வந்து கிடையாது. அது ஏன்ற ரீசன் வந்து உங்களுக்கு கம்பெனி மேனுஃபேக்சர் வந்து நமக்கு கம்மி விலையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு அமேசானில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கமிஷன் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதனால் வெப்சைட்லேருந்தே உங்களுக்கு டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ details.in அதோட லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அது மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ப்ரொஜெக்டரோட விலை வந்து 24,000 உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு இப்போ தற்போதைய விலை என்னன்றதை டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 4,000 ருபீஸ் வந்து மைனஸ் ஆகிடும். நீங்கள் வந்து அதில் வந்து ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணணும், TST அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்துருக்க சப்ஸ்கிரைபருக்காக நான் மேனுஃபேக்சருக்கு கேட்டு இந்த ப்ரொஜெக்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 4,000 கம்மியாகிடும். அதுக்கப்புறம் COD ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இன்னொரு விஷயம், இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து 1 இயர் வாரண்ட்டி சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த வாரண்ட்டி எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அவங்க டெலிவரி மூலிமா இந்த ப்ரொஜெக்டர் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இதை வந்து சென்ட் பண்ணிவிட்டு அது வந்து ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு 1 வீக்கில் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அதை வந்து நான் அக்ரிமெண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். இந்த ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு வேறு என்ன விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ தான் வந்து இந்த சேல் போயிட்டுருக்கு உங்களுக்கு பொங்கல் சேல்ன்றதுனால. ஸோ இந்த ப்ரொஜெக்ட் பிடிச்சிருந்தோன்னா இமீடியட்டாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது அமேசானில் கிடையாது, முன்னாடி இருந்துச்சு. இப்போ அமேசானில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. இப்போ கம்பெனி வெப்சைட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இந்த ப்ரொஜெக்டர். சரிங்களா? ஸோ அதனால் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலியமாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் சம்மந்தப்பட்ட வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.